சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 1-12 வரும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல அறுப்புண்டு பசும்பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய்தே, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டா பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேல் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். பொல்லாதவர்கள் அற்புண்டு போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், அப்போது துன்மார்க்கன் இரான். அவன் ஸ்தானத்தை உற்றி விசாரித்தே, ஆனால் அவன் இல்லை. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினாலே மகிழ்ச்சி இருப்பார்கள். துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான், பற்கடிக்கிறான். ஓகே, இந்த சங்கீதத்துல தலைப்பென்னது? பாவக்கட்டிலிருந்து விடுதலை. The deliverance from the bondage of sin. பாவக்கட்டிலிருந்து விடுதலை. பாவக்கட்டிலிருந்து விடுதலை யாரு கிடைக்கும்? பாவக்கட்டிலிருந்து விடுதலைக்கு சுவிசேஷத்துல ஈஸியா சொல்லியாச்சு, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். பாவக்கட்டிலிருந்து விடுதலை ஆகணுங்கன்னா சத்தியத்தை அறியணும். இந்த சங்கீதத்துல என்ன சொல்லியிருக்கு? அதாவது பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல், மற்றவங்களை பற்றி உள்ள கவலையை விட்டு, அவ்வளவுதான். பாவக்கட்டுல இருந்து எனக்கு விடுதலை வேணும்னா சும்மா போய் நின்றுக்கிட்டு மற்றவனையே பார்த்துட்டு இருக்காத, நீ மட்டும் ஒரு காரியம் செய்தா போதும். அதுதான் சுருக்கமா 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் தான். 11ஆம் வசனம், 12 கிடையாது. என்ன சொல்லிருக்கீங்கன்னா, அவன் இவனை கதைகளை பார்த்துக்கிட்டு இருக்காம அந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, சாந்த குணம் உள்ளவனாய் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமானத்தின் மகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து சாந்தமாயிர, அவ்வளவுதான். அவன் அப்படி பேசினா, இவன் இப்படி பேசினா, அவ இப்படி பேசினா, அவ அப்படி நடந்தா, இவ இப்படி நடந்தா. பொல்லாதவர்களை குறித்தோ பொல்லாத காரியங்களை குறித்தோ உள்ள யோசனை எல்லாம் விட்டுட்டு பி குவாய்ட், நீ அமைதியாகவே உனக்கு என்ன செய்கிறேன்னு சொல்றாரு, உன்னுடைய பாவக்கட்டை அவுத்து விடுவேன்னு சொல்றாரு. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரம் இந்த சமாதானத்தின மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் சொல்லியிருக்கு. இந்த பொல்லாத சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது சாந்தமா என்னோட எப்படியா இருக்க முடியும்? எனக்குதான் கொந்தளிச்சுட்டு வருது, அடக்க முடியலையே அப்படின்னு தான் நம்ம எல்லாருடைய என்னையும் உட்படுதான் எல்லாருடைய வாயிலிருந்து தான் வரும். எப்படி பொறுமையா இருக்க முடியும்? எல்லா காரியங்களையும் பார்த்தா யார் அமைதியா இருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அந்த 7ஆம் வசனத்துல கர்த்தரை நோக்கி அமர்ந்தாரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிறவன் மேலும் நீ என்ன செய்யாத, எரிச்சல். கர்த்தரை நோக்கி காத்திரு. எப்படி காத்திருக்கணும்? சாந்த குணமா இரு, அவ்வளவுதான். இந்த சாந்த குணம் எப்படி வரும்? யாருக்கு வரும்? அதாவது நான் பாவக்கட்டுல இருந்து விடுதலையாக தான் நான் வாஞ்சிக்கிறேன், எனக்கு வேற ஆசை ஒன்றும் இல்லை. பாவக்கட்டுல இருந்து விடுதலை ஆகணும். அதுக்கு ஒரே வழி, இங்க இதுல 2 காரியம் தான் இருக்கு சங்கீதத்துல. கர்த்தரை நோக்கி அமர்ந்துரு, சாந்த குணமா இரு, அவ்வளவுதான். அமர்ந்துருன்னு சொன்னா அது அமர்ந்துருக்கு அப்படியே சாந்தத்தோட இருக்கணும். அப்ப அந்த சாந்தம் யாருக்கு கிடைக்கும்? அதான் 11 தான் நம்ம பார்க்க போறோம். சாந்தம் யாருக்கு கிடைக்கும்? அதே 119ஆவது சங்கீதத்துல 165ஆவது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சாந்தம் உண்டு, அவர்களுக்கு இடறுதல் இல்லை. அப்போ சாந்த குணம் கிடைக்கும். வேதத்தை நேசிக்கணும்.
நான் சாந்த குணம் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க கூடாது. சாந்த குணம் உள்ளவன் என்ன யாரு? வேதத்தை நேசிக்கிறவனா இருப்பான். அப்பதான் நமக்கு அந்த பாவத்தினுடைய கட்டிலிருந்து விடுதலை உண்டாகும். கர்த்தருக்கு காத்திருந்தா மட்டும் போதாது, சாந்தத்தோட இருக்கணும். அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், வேதத்தை நேசித்து வாசித்து தியானித்து ஜெபித்துட்டு இருக்கணும். வேதத்தை நேசித்து வாசித்து ஜெபிக்க தெரியாதவனு சாந்த குணம் உள்ளது அறவே வராது. ரெண்டாவது, சாந்த குணம் உள்ளவன் என்ன செய்யணும்? ஏசாயா 26:3 என்ன சொல்லி தெரியும்? உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னா, உம்மை உறுதியாய், தேவனை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உறுதியான பற்றுதல் அப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலையும் மன சாந்தத்துக்கு, அதாவது உறுதியாய் பற்றி கொள்ள எந்த நேரமா இருந்தாலும் சரி. அது என்ன, எப்படி உறுதியை பற்றி கொண்டு? பிலிப்பியர்ல 4:6-7 வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தனையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ள காத்துக்கொள்ளும். அவள் என்ன சொல்றது தெரியுமா? எதை பற்றியும் கவலைப்படாத. துன்மார்க்கம் எப்படி இருக்கானோ, பொருளாதவன் எப்படி இருக்கானோ, அவன் வேண்டாதவன் எப்படி, அதெல்லாம் நீ கவலைப்பட. நீ கர்த்தருக்கு எப்படி காத்திருக்கணும்? ஜபத்துடனும் ஸ்தோத்திரத்துடன் வேதத்து முதலாவது நேசிக்கிறவனா, ரெண்டாவது உறுதியா பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன செய்யணும்? ஜபத்திலையும் விண்ணப்பத்திலையும் தான் என்னது, தன்னை ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடியும். நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பேசாத அமைதியா இருந்தோன்னா நான் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க முடியுமா? அப்படின்னு இருக்க முடியும். உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு இருப்பான், விண்ணப்பத்தை ஆண்டவர் சமூகத்துல வச்சுட்டு இருப்பான். அப்ப தேவனுடைய சமாதானம் அவங்க மத்தியில வரும் சொல்லி பிலிப்பியர்ல சொல்லிடு. இனி அடுத்தது, முதல்ல பார்த்தோம் வேதத்தை நேசிக்கிறவனால, ரெண்டாவது பார்த்தோம் உறுதியை பற்றி கொண்டு, அது எப்படின்னு பார்த்துட்டோம். இனி மத்திய 5:5 சொல்றது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். என்னன்னா, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அது சரி, நான் ஆண்டவர்கிட்ட சாந்தமா இருக்கும் விதத்தை பார்க்கிறோம். இது தன்மை சொல்லியிருக்கு. அவர்கள் என்ன செய்வார்கள்? பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த ஆவேசப்படுகிறவன், ஆத்திரப்படுகிறவன், கோபப்படுகிறவன், எரிச்சல் அடைகிறவன், அந்த பூமியில அவனுக்கு என்ன இருக்காது? ஒன்றும் இருக்காது. கடமும் பிரச்சனையும் கஷ்டமும் வருதுன்னா எல்லாத்தையும் காரணம் என்னது? நீ பாவத்தின் கட்டு அப்படின்னு சொன்னா, இந்த பாண்டேஜ் ஆஃப் சின், பாவம் ஒருத்தனை கட்டும் போது எப்படி கட்டும்? பாவக்கட்டு தான் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன். பாவக்கட்டு ஒரு மனுஷனுக்கு பாவம் அப்படின்னு சொல்றது, பாவம் கட்டிட்டா ஒருத்தனை கட்டி வச்சிருக்கு, பாவம் கட்டி வச்சிருந்தா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பாவக்கட்டு ஒரு மனுஷனை சூழ்ந்திருக்குன்னு வைங்க. கட்டுங்கனாலே ஒரு காரை போட்டு கட்டி பிடிச்சி இறக்கி வைக்கிறது. பாவக்கட்டு மனுஷனுக்கு சொல்லி முதல் வியாதி தான், ரெண்டாவது தரித்திரம் தான், மூணாவது யாரு? சத்ரு தான். பாவத்துல இருக்கிறவனை பாவம் கட்டி வச்சிருக்குங்கன்னா அது வியாதியா இருக்கும். வியாதியா இருந்தவன நம்ம நினைக்கிறோம் பரிதாபப்பட்டுருவாங்கன்னு. பாவி எவ்வளவு வியாதியா இருந்தாலும் யாரும் பரிதாபப்பட மாட்டாங்க. பாவிங்க மேல யாருக்கும் எந்த வியாதி வந்தாலும் பாசம் ஒன்றும் வராது. அதே போல இப்ப பாருங்க, ஒரு பெரிய துன்மார்க்கனா இருந்தோம், கேன்சர் வியாதியில பிடிக்கப்பட்டவன ஊரே சொல்ல என்னது, என்ன நடந்தான் இப்ப தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லலாம். அதான் பாவக்கட்டு உலக கண்ணுக்கு தெரியும். அது நோயா வந்து நிற்கும், இல்லை தரித்திரமா வந்து நிற்கும், இல்லை எதிரியா சத்துருக்களா வந்து நிற்பாங்க. பாவக்கட்டுல இருக்கிறவனுடைய நிலை இப்படிதான் இருக்கும். ஆனா தேவனா சாந்த குணம் உள்ளவனை கத்திரை காத்திருந்து சாந்தத்தோட ஜீவிதத்தை பூமியில நடத்தினா, நம்ம நடத்தும் மனுஷன் எப்படி இருப்பான்? பக்கியவனா இருப்பான். இனி அந்த யாக்கோபு 3:13 என்ன சொல்லியிருப்பாங்க? உங்கள்
உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். அடுத்து என்ன சொன்னோம்? உங்களில் யாரு? உங்களில் சொல்லும்போது யார் உங்களில்? நல்ல குணம் அவங்கள யார்கிட்ட நல்லது இருக்கோ அவங்கதான். அது இப்படி ஞானம் உள்ளவனா இருந்தா, அதாவது தீயவன் மோரடன், அதுபோல என்னது தள்ளப்பட்ட அப்படிப்பட்டவங்களில் இருந்து ஒதுங்கி ஜீவிக்கிறவன் தான் இந்த நல்ல குணம் உள்ளவன். அப்போ உங்களில் நல்லவனுக்கு என்னது? ஞானம் வேணும். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படும்போது. தெய்வ பயம் இருக்கும். முதலாவது வேதம் இருக்கணும், ரெண்டாவது பற்றி கொண்டு ஜபம் இருக்கணும், மூணாவது இதுதான் யாக்கோபு தான். அது அந்த தன்மையை சொன்னேன். இது 5:5 தன்மை பாக்கியவான் அப்படின்றளவுக்கு தான் சொன்னேன். இப்போ சாந்த குணம்னு சொல்லுவாங்க. சாந்த குணம் கர்த்தரை நோக்கி அமர்ந்து பொறுமையும் சாந்தமும். பாவக்கட்டில இருந்து வெளியே வரணுமா? பொறுமையும் சாந்தமும். பொறுமை வேற, சாந்தம் வேற. சாந்தம் சொன்னால என்னது? வேதத்தை பற்றி கொண்டிருக்கிறவனும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிறவனும் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கான். தன் விண்ணப்பங்களை மட்டும் என்னது ஆண்டவர்கிட்ட வச்சுக்கிட்டு உலகத்துல என்ன நடந்தாலும் அமைதியா இருக்கிறவன் கர்த்தரை பற்றி கொண்டு. அதான் பிலிப்பியர்ல நீ எதை பற்றியும் கவலைப்படாதப்பா, எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு. அதுதான் சாந்த குணத்துக்குள்ளது. பொறுமை. அதே நேரம் கர்த்தருக்கு காத்திருந்தேன்னா பொறுமை. உடனே பதில் வரல. இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், 10 வருஷமா அமைதியா இருந்தோம், 10 வருஷம் ஜெபித்தோம், இந்த உலகத்துல ஆண்டவர் மாற்றம் தர மாட்டாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த அளவு இருக்காது அப்படின்றது நம்ம ஏற்கனவே ஆண்டவர் ஆவியில உணர்த்தப்பட்டது. ஆனா இதை பூரணப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா என்னது? இன்னும் ஆண்டவர் நம்முடைய பொறுமை தான் இது அழியணும். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ஆண்டவர் அமைதியா இருப்பார். எப்போ? அது திருப்பி எழுப்ப விட மாட்டார், அதோட தீந்துடும். இது இப்போ 100வது வருஷம், அடுத்த வருஷம் இனி 4-5 நாள் தான் இருக்கு. அடுத்த வருஷம் பயங்கரமான காரியங்களை செய்யும். அப்போ என்ன செய்யும் தெரியுமா? திருப்பி இந்த பூமியில அப்படி ஒண்ணு இருந்ததா இல்லாம நினைக்க விடாம செய்வார். அதுதான் தேவனுடைய கிரியை. அப்போ அப்படி ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கையோட நமக்கு பொறுமை. அது பொறுமை. நம்பிக்கையோடு இருந்தா பொறுமை. வேதத்தோடும் ஜபத்தோடும் இருந்தா அது சாந்தம். அடுத்தது வேதத்தோடும் ஜபத்தோடும் ஞானத்தோடும். வேதத்தோடும் ஜபத்தோடும் இருந்தா அது சாந்தம். வேதம், ஜபம், ஞானம், பயம். அப்போ இந்த 3 இருக்கும்போது அதுக்கு பேர் என்னது? சாந்த குணம். பொறுமைன்னு சொல்றது ஒரு மனுஷனுக்கு முடியாததுனால இருக்கிற பொறுமை இல்லை. தனக்கு சக்தி இருக்கும் போதும் சத்ருவை கண்டு ஆவேசப்படாததுக்கு பேர் தான் பொறுமை. பொறுமைன்னு சொல்லுவாங்க இல்லை, காத்திருத்தல், பொறுமையோடு இரு. பொறுமை தனக்கு சக்தி இருந்தும் சத்ருவை காணும் போது சாந்தத்தோடு இருந்தா அதுக்கு பேரு பொறுமை. இந்த பொறுமையை குறித்து எல்லாருக்கும் பொறுமை ஜனம் பேசாம இருக்கணும், 10 விடுங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ அல்சீசன் நாய், தெரு நாய் எப்போ பார்த்தாலும் குறைக்கும், அல்சீசன் நாய் குறைக்காது. அதுகிட்ட பொறுமை இருக்கும். ஏன்னா அதுக்கு சக்தி தெரியும். அதனால இந்த தெருநாய் கிடந்துட்டு குறைக்கும் போது அது ஒரு அணுகமும் கிட்ட கூட மற்ற வந்துக்கிடாது. இது போற அந்த ஒரு பவரை பார்த்துக்கிட்டு அது பாய்ந்து குறைச்சிக்கிட்டே நிற்குமே தவிர, ஆனா அதுக்கு வாயில் அது என்ன செய்யாது. உண்டு கூட உனக்கு சொல்லி இருந்துச்சுன்னா இது பறந்துடும் எல்லாம். அப்போ அதுதான் அந்த தன்மை. அதாவது பொறுமை அப்படின்னு சொல்றது அதுதான். சக்தி உண்டு, சத்ரு குறைக்கிறான், ஆனா சாந்தமா போறான். அதுக்கு பேருதான் பொறுமை. ஏன்னா தன்னிட்ட வந்து அவன் ஜெயிக்க மாட்டான் என்ற அறிவு வேணும். இது அப்படி கிடையாது. அவன்
ஒண்ணு சொல்லணுமா 100 சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னா, பொல்லாதவனை குறித்தும் துன்மார்க்கனை குறித்தும் எரிச்சல் அடைஞ்சு ஆச்சா பூச்சா நான் நல்லவன், எனக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கு எந்த காரியத்திலையும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிடுற அந்த கொந்தளிப்புகள்ல, நம்முடைய இந்த கொந்தளிப்புகள்லாம் கர்த்தருடைய சமூகத்துல என்ன கிடையாது, ரிப்ளை கிடையாது. நம்முடைய கொந்தளிப்புகள்லாம் கர்த்தருடைய சமூகத்துல பதிலே கிடையாது. அதனால நம்ம வாழ்க்கையில் ஒரு காரியத்தை புரிஞ்சுடுங்க. பாவத்தின் கட்டிலிருந்து வெளியே வராக்கு 2 வழிதான். ஒண்ணு பொறுமை, இன்னொன்னு சாந்தம். இல்லைங்கன்னா பாவம் திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டே தான் இருக்கும், சுத்திக்கிட்டே தான் இருக்கும். The deliverance from the bondage of sin அப்படின்னா எப்படி டெலிவரன்ஸை கண்டடைகிறது, விடுதலை எப்படி பெற்றுக்கொள்ளுகிறது? பாவத்தையும் கட்டுன்னு என்ன 3 எண்ணத்தை சொல்லிட்டேன். அதான் பாவக்கட்டை. அது கட்டுல இருந்து வெளியே வரணும்னு சொன்னா வியாதி வந்தாச்சு, இல்லை தரித்திரம் பிடிச்சிரும். அதுவும் பாவத்தின் கட்டு. பாவத்தின் கட்டு வேற எதுவும் இல்லை. கர்த்தரோட இருக்கிறவனுக்கு ஒரு குறையும் உண்டாகாதுன்னு சொல்லியிருக்கு. சாந்த குணமும் பூமியை சுதந்திரிப்பான்னு சொல்லியிருக்கு. சாந்த குணம் உள்ளவனுக்கு பூமி சொந்தமாகவும் சொல்லியிருக்கு. அவர் தரித்தவாசிகளை பூமி இருக்காது, விசுவாசிகளை பூமி இருக்கும். பூமியை தேவன் யாரையும் கொடுக்குறாரு? துன்மார்க்கம்லாம் பிடிச்சிடான். துன்மார்க்கம் தான் பிடிப்பாங்க. அதை பார்த்துட்டு சொல்லக்கூடாது. இப்ப துன்மார்க்கம் தானே எல்லாத்தையும் சொன்னால்தான் எங்களால் முடியலையே. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டியது கொடுத்துருப்பாரு, நிச்சயமா இருக்கும். நமக்கு முடியாம ஒண்ணு இருக்காது. ஓகே, ஃபைனலா நான் அதுல என்ன சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனி என்ன இருக்கு? சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்த குணம் யாருக்கு இருக்கும்னு சொல்லி மூலகாரணம் சொன்னேன், தன்மையும் சொன்னேன். இனி அடுத்தத பார்க்கும்போது 72வது சங்கீதத்தில் 7வது சொன்ன, அவனுடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம். யாருடைய நாட்களில்? இந்த பொறுமையும் சாந்தமும் உள்ள நாட்கள்ல அவன் நீதியா பொறுமை உள்ளவன் நீதிமானாகவும் இருப்பான். நீதியின் கேரக்டர் தன்னை குற்றப்படுத்த விட மாட்டான். தான் சாந்தம். தானும் யாரையும் குற்றப்படுத்த பொல்லாதான் அவன் பாட்டுக்கு போறான் எனக்கு அப்படின்னு இல்லை. அவனை குற்றப்படுத்தி நம்ம நல்லவர்களா காட்ட போனாலும் நம்ம பாவக்கட்டில் இருக்கிறோம்னு அர்த்தம். தனக்கு முன்னாடி ஒன்றும் வராதது வரைக்கும் அமைதெல்லாம் தன்னுடைய அவன்தான் நீதியின் பாதையில நடக்கிற மனுஷனா இருப்பான். இனி அடுத்த ஒரு நல்ல வருஷமா இருந்து நினைக்கிறேன். 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்தத்தையும் அடையும்படி நாடு. அப்ப தெய்வ மனுஷனே, யாரு தெய்வ மனுஷன்? வேதம் யாருக்கிட்ட எல்லாம் இருக்கோ, வேதத்தை யாரெல்லாம் நேசிக்க, தே ஆர் த காட்ஸ் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்துல நம்ம வாசகரும் படைத்திருக்கோம். யாரு தெய்வம்? வேதம் இருக்கிறவன் தெய்வம் தான். இப்ப சிலருக்கு புரியாது. தேவனோட இருக்கிறவன் தேவன். தேவன் அப்படின்னா யாரு? பார்வனுக்கு தேவனாய் நான் ஒண்ணு, ஆரோனுக்கும் பார்வனுக்கும் தேவனாய் மோசையை வச்சாருல்ல. அதாவது தேவன் சொல்றோம், ஆலோசனை சொல்றோம். தெய்வ சமூகத்துல இருந்து ஆலோசனை பெற்று மற்றவனு பகிர்ந்து கொள்ளுகிறவன். நீயோ தேவ மனுஷனே, தேவ ஆலோசனை பெறுகிறவனே, தேவ ஆலோசனை அறிவிக்கிறவனே. நம்ம தேவ மனுஷன் சொன்னோன்னு, நீயோ தேவ மனுஷனே சொன்னா அது யாரோட தேவ மனுஷன்? அதாவது தெய்வ மனுஷன் யார் அப்படின்னு உள்ள ஒரு அறிவு வேணும். நம்ம தேவ மனுஷன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? நீதி, தெய்வ
தெய்வ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்தம். இவங்களால தான் இந்த பாவக்கட்டுல இருந்து வெளியே வர முடியும். தெய்வ மனுஷனா மாறினாதான் பாவக்கட்டுல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னு பாவக்கட்டி சுத்திக்கிட்டு தான் இருக்கும். தெய்வ மனுஷனுக்கு நீ ஏன் எல்லாரும் பைபிள் எடுத்துட்டு ஓடி ஓடி பாக்குறான்? அவன் பெரிய பணக்காரனா இருக்கான், இவன் பெரிய பணக்காரனா இருக்கான். பைபிள் எடுத்துட்டு போறவன் எல்லாம் பயங்கர பணக்காரனா இருக்கான். கார்ல போறான், பிளைட்ல போறான், பூமியை வாங்கான், அதை வாங்கான். அதுக்குன்னு சொல்லிட்டு உனக்கிட்ட நீதியும் இல்லை, தெய்வ பக்தியும் இல்லை, விசுவாசமும் இல்லை, அன்பும் இல்லை, பொறுமையும் இல்லை. இன்னைக்கு பணத்தை சம்பாதிச்சு வச்சா உடனே எல்லாருக்கும் நினைப்பு என்ன தெரியுமா? அவன் தெய்வ மனுஷன். அவன் தெய்வ மனுஷன் ஒன்றும் இல்லை. இந்த இதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் முதலாவது அவனை குற்றப்படுத்தக்கூடாது. யாருமே குற்றப்படுத்தக்கூடாது. இல்லை அவனும் குற்றப்படக்கூடாது, குற்றப்படவும் கூடாது. அவன் தான் நீ தெய்வ மனுஷன். அடுத்த தெய்வ பக்தி. பக்தின்னு சொன்னா என்ன? பக்தின்னு சொல்லதே பொறுமை உள்ளவன் தான் பக்தியா இருக்க முடியும். ஆவேசப்படுவன், ஆத்திரப்படுவன் பக்தியா இருக்க முடியாது. சகிப்புத்தன்மை. பக்தின்னு சொல்றது இட்ஸ் என்டியூரிங் பவர் ஓவர் சர்க்கம்ஸ்டான்ஸ். தட்ஸ் கால்டு பயஸ். அப்படின்னு சொன்னா நான் இப்ப சொன்ன புரியுதா? புரியாது. சூழ்நிலைகளை பொறுத்து சகித்து போகிறது தான் பக்தி. சூழ்நிலைகளை கண்ட உடனே ஆவேசப்பட்டா நம்மகிட்ட பக்தி இல்லை. அடுத்த விசுவாசம் தெரியும், அன்பு தெரியும், பொறுமை தெரியும், சாந்தம் இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அப்போ எப்படி அந்த பாவக்கட்டுல இருந்து விடுதலை ஆகுறது அப்படின்னு சொன்னா காத்திருந்து சாந்தத்தை தரித்து இருந்தா போதும். காத்திருந்து சாந்தத்தை தரித்து கொண்டால் எதை மேற்கொள்ள முடியும்? இந்த பாவக்கட்டை மேற்கொள்ள முடியும். போதும் நினைக்கிறேன். என்னன்னா அப்போ பாவக்கட்டத்தை அந்த சாந்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுங்கன்னா 3 காரியம்தான். வேதத்தை என்ன செய்யணும்? நேசிக்கணும். 2வது கர்த்தரை பற்றி கொண்டிருக்கணும். அந்த எப்படி பற்றி கொண்டு விண்ணப்பங்களையும் ஜெபத்தோடு கூட காத்திருக்கணும். 3வது என்ன சொல்லியிருந்து ஞானியா இருக்கணும், தெய்வ பயமுள்ள மனுஷனா இருக்கணும், ஞானமும் விவேகம் உள்ளவனா இருக்கணும். 4வது எப்படி சாந்த குணத்தை தரித்துக் கொள்ளுகிறது அப்படின்னு கேட்டோன்னு யாக்கோவில் இல்லைன்னு ஆமா அல்ல யாக்கோவில் 1 தீமோத்தேயுல என்ன சுத்தம் அப்படின்னு சொன்னா தெய்வ மனுஷனா இருக்கணும். அப்ப இந்த சாந்த குணம் ஆளுகை செய்யும். இந்த சாந்த குணம் நம்ம ஆளுகை செய்யும் போது பாவக்கட்டு நம்ம விட்டு ஓடி போகும். இல்லாம எந்த வகையிலும் பாவத்தின் கட்டுகளை அறுக்கவே முடியாது. ஒரு விசுவாசின்னு சொல்றோம், ஆனா நோயையும் காட்டுகிறோம். விசுவாசின்னு சொல்றோம், ஆனா கஷ்டப்பாடையும் சொல்லுகிறோம். விசுவாசின்னு சொல்றோம், எதிரிகளால் வரும் நிந்தையை பற்றியும் பேசும். விசுவாசி இதெல்லாம் வரக்கூடாது. என்ன இதெல்லாம் இருக்குன்னா பாவம் நம்மை கட்டி வச்சிருக்குன்ற அர்த்தம். எங்கேயோ பாவ சூழ்நிலை நம்ம கட்டி வச்சிருக்கோம். அப்ப அந்த பாவத்தினுடைய கெட்டுல இருந்து வெளியே வர வேண்டியது எப்படியோ அப்படி வெளியே வாருங்க. இது புரிஞ்சுக்கிடுங்க. நான் நல்லா தான் ஜெபம் பண்றேன், ஆனா பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு சத்துருவா இருந்து என்னை தூஷிச்சு அவமானப்படுத்தான். அப்ப இங்க ஒரு பாவம் இருக்கு. பாவத்தின் கெட்டு இன்னும் இருக்குல்ல. பாவக்கட்டுல இருந்து இந்த வெளியே வரல. பாவம் என்னை எங்கேயோ பிடிச்சு வச்சு என்னை துன்பப்படுத்துது. புரிஞ்சுக்கிட வேண்டியதுதான். சரித்திர நீங்கள நீ பாவக்கட்டை அறுத்துட்டாலே ஐஸ்வர்யம் உன் வீட்டை தேடி வந்துடும். பாவக்கட்டை அறுத்துட்டாலே உன்னோட அன்பா இருக்க ஆத்துமாக்கள் நெருங்கிடுவாங்க. பாவக்கட்டை அறுத்துட்டாலே ஆரோக்கியம் உன்னுடைய சொத்தாய் சம்பத்தாய் மாறிடும். ஆசீர்வாதமே என்னது ஆரோக்கியம்தான். அதனால இந்த எண்ணங்கள்னால தேவன் ஓய்வு நாள் காலையில வேண்டிய ஆசீர்வாதத்தை பரத்திலிருந்து தரும்படியார் இந்த நல்ல தியான சிந்தனையை கத்து தந்ததுக்கு அவருக்கு நன்றி சொல்லேன். ஆண்டவரே,
இந்த பூமியில என்ன பாவம் நடந்தாலும், துஷ்டம் நடந்தாலும், துன்மார்க்கம் நடந்தாலும், ஆண்டவரே பொல்லாதவன் எப்படியெல்லாம் வளர்ந்தாலும் அதை பற்றி எல்லாம் நான் சிந்திக்க வேண்டியது எனக்கு தேவை. உமக்கு காத்திருக்கக்கூடிய அந்த பொறுமையின் ஆவியும் சாந்தத்தோட ஆண்டவரை இந்த பூமியை சுதந்திரிக்கிற தெளிவின் அறிவும், அதுக்கு மேல நான் உன்னே ஆண்டவரை கேட்க வரல ஆண்டவரை. அதுதான் இந்த பாவ கட்டளை என்னை விட்டுவிக்கும் சொல்லி எனக்கு போதிச்சு தந்த உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்துல பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். அந்த காலையில இந்த ஓய்வு நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரணும். இந்த ஓய்வு நாள் அம்மேன், இது இன்னைக்கு 15வது நாள் அம்மேன். இன்னை ஒரு 16 நாள் நம்ம விட்டு போகும்போது ஒரு புதிய வருஷம். இந்த 15 நாட்களுக்குள்ள அம்மேன் என்னெல்லாமோ நடக்க போகுது. இன்னும் பல சம்பவங்கள் ஒரு வேளையில அடுத்த வருஷம் ஆரம்பமே மோசமான ஸ்டேஜா போகலாம். எது எப்படி போனாலும் நம்ம அதை பற்றி இல்லை கவலைப்பட வேண்டியது. கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற ஜெப வாழ்வு, கர்த்தரை நேசிக்கிற ஒரு இருதயம், ஆண்டவரோடு இருக்கிற அந்த வாழ்க்கைய தெய்வ மனிதனே, மனுஷியே, தெய்வ பிள்ளையேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கத்தக்கதாக எல்லா இந்த நற்குணங்களையும் கர்த்தர் நமக்குள்ள தரிப்பிக்கும்படியா இந்த காலை நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம்.